இது மிக்ஸி புல் அவுட். இதோட வெயிட் கெப்பாசிட்டின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 30 to 35 kgs வரைக்கும் கார்னர்னு சொல்லுவாங்க. இது வேற டைப் ஆஃப் கார்னர் யூனிட். இது வந்து ஒரு டெட் எண்ட்ல யூஸ் பண்றதுக்காக இது யூஸ் பண்ற கார்னர்ஸ் யூனிட் தான். இங்க ஹைலைட்டடா என்ன யூஸ் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை கார்னர்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். இது வந்து ஹெட்டிக்கோட பிராண்ட்ஸ். இதுல ஆக்சசரிஸ் எல்லாமே இது ஃபுல்லி ரொட்டேட்டபிள் தான். ஓகே. ஸோ கைஸ் நான் முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரோ தான் இருக்காரு. ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? ஹாய் ப்ரோ. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விசோபோ இன்டீரியரோட ஓஎம்ஆர் பிரான்ச் தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஷோரூமோட லொகேஷன் வந்து சொல்லிடுங்க ப்ரோ. இது வந்து கரெக்டா ஓஎம்ஆர் விசோபோ ஓஎம்ஆர் துறைப்பாக்கம் இது. ஓகே. ஸோ நீங்க மேப்ல போட்டாலே வந்துடும். ஓகே பிரதர். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன மாதிரியான ஒரு கிச்சன் செட்டப் ப்ரோ பார்க்க போகிறோம்? இது வந்து ஒரு ஐலாண்ட் கிச்சன் கான்செப்ட் இது. ஓகே. இங்க யூஸ் பண்ணிருக்க ஃபினிஷன் பாத்தீங்கன்னா கிளாஸ் மேஸ்டர் ஃபினிஷ் இது. ஓகே. இது வந்து கொஞ்சம் ஒன் ஆஃப் தி பிரீமியம் மெட்டீரியல் மெரினோ பிராண்டோடது. இது எப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரீ லேமினேட்டடா வரது. ஸோ இந்த ஸ்கிராச்சஸ் வந்து அதிகமா உங்களுக்கு விசிபிளா இருக்காது. ஓகே. நார்மலா மத்ததோட கம்பேர் பண்ணக்குள்ள இங்க வந்து எல் கார்னர்ஸ்ல வந்து கார்னர் கரர்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். இது ஃபுல்லி ரொட்டேட்டபிள் தான். ஓகே. இல்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஆக்சசரிஸ் வேணும்னா டிஃபால்ட்டா கொடுத்துடலாம் ஷெல்ஃப் மாதிரி. ஓகே. இது வந்து மேஜிக் கார்னர்னு சொல்லுவாங்க. இது வேற டைப் ஆஃப் கார்னர் யூனிட். இது வந்து ஒரு டெட் எண்ட்ல யூஸ் பண்றதுக்காக இது யூஸ் பண்ற கார்னர்ஸ் யூனிட் தான். ஓகே. ஸோ இது ஆல்சோ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து அப்லிஃப்ட் ஹைட்ராலிக்னு சொல்லுவாங்க. ஓகே. இது வந்து பைஃபோல்ட்ல வருது. இது மோட்டார்ல ரன் ஆகுது, ஆட்டோமேட்டிக். இது இதுலயும் மேனுவல் நம்ம கிட்ட இருக்கு. ஓகே. இது ஃபிளிப் ஃப்ளாப் ஹைட்ராலிக். ஓகே. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன மாதிரியான பிராண்ட்ஸ் ப்ரோ நம்ம வந்து யூஸ் பண்ணலாம்? இப்போ வந்து யூஸ் பண்ணிருக்கிறது வந்து பாஷ் இது. ஓகே. இதுவே ஸ்லீக் கேஃப்லே எல்லாம் இருக்கு. சிம்னியே சேம் அதே மாதிரி தான். ஓகே. ஸோ மற்ற பிரான்ச்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் வாரண்டின்றது நம்ம விசோபோவே வந்து கவர் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா பிராண்ட் சைடு வாரண்டி இருக்கும். ஓகே. ஸோ பிராண்ட் சைடே பார்த்தீங்கன்னா வாரண்டி இருக்கும். ஓகே ப்ரோ. ஸோ இதெல்லாம் வந்து என்ன ப்ரோ? இதெல்லாம் பேண்ட்ரி யூனிட். ஒரு 3 டைப் ஆஃப் பேண்ட்ரி யூனிட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபுல்லி ஆக்சசரி செட்ல வருது. இது ஃபுல் செட்டா வரும். பிளஸ் டோர்ஸ்லயும் உங்களுக்கு ஸ்டோரேஜோட வரும். ஓகே. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம புல்லோட் மெத்தட்ல வருது. இதெல்லாம் இதுலயே உங்களுக்கு சைஸஸ் இருக்கு, டீப் மீடியம்ட்டு. ஓகே. சோ உங்களுக்கு வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். ஓ, சைஸ் ஆல்சோ பாத்தீங்கன்னா நம்மளே வந்து பண்ணிக்கலாம். அது கஸ்டமைஸ் தான். உங்களுக்கு எந்த லெவல்ல வேணுமோ அது நீங்க சொல்றது தான். இது இன்னொரு டைப் ஆஃப் பேண்ட்ரி யூனிட்ஸ். ஓகே. இதுவும் ஃபுல் செட் தான். பட் ஷட்டர்ஸ்ல மட்டும் இல்ல வரும். ஓகே. சூப்பர் ப்ரோ. ஸோ ப்ரோ அதே மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு சைஸ் வந்து ப்ராப்ளமா இருக்கும். எனக்கு வந்து இது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஹைட்டா வேணும், இல்லை வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியா வேணும்ன்றவங்களுக்கு அந்த மாதிரியே பண்ணி தருவீங்களா? பண்ணிக்கலாம். அது பிரச்சனை இல்லை. எதனாலனா இப்போ நம்ம டிஷ் வாஷர், வாஷிங் மிஷின் அந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம போறோம்னா இப்போ கவுண்ட் ரைட் வந்து 3 ஃபீட்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணும். நார்மலா ஸ்டாண்டர்ட்னு பாத்தீங்கன்னா 2 feet 9 inches. இப்போ 3 feetக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சில பேர் ஹைட்டா இருப்பாங்க, ஷார்ட்டா இருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கிறது. ஓகே ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போயிடலாமா? ஓகே ப்ரோ. ஸோ இப்போ நம்ம என்ன மாதிரியான ஒரு கிச்சன்? இது வந்து செயின்ட் கோபினோட லாக்கர் கிளாஸ் ஃபினிஷ் இது. ஓகே. இங்க வந்து நம்ம மற்ற கிச்சன்ல யூஸ் பண்ற மாதிரி நார்மலா எல்லா டேண்டம்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். இங்க ஹைலைட்டடா என்ன யூஸ் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை கார்னர்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். இது வந்து ஹெட்டிக்கோட பிராண்ட்ஸ். இதுல ஆக்சசரிஸ் எல்லாமே. ஓகே ப்ரோ. இந்த ஒரு செட்டப்ல இது மாதிரி தான் ஆட் பண்ணுவீங்களா இல்ல? இப்ப நம்ம இந்த கார்னர் கெரோசில் அந்த மாதிரி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த கிச்சன்ல பார்த்த மாதிரி. ஓகே. நம்ம இங்க நடுவுல ஒரு சின்னதா ஒரு டால் யூனிட் கொடுத்துருக்கோம். சோ உங்களுக்கு இது வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இல்ல கார்னர்ஸ்ல ஏதாச்சும் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான். இது வந்து வெசல் புல்லோட்னு சொல்லுவாங்க. இது நார்மலா வந்து இப்போ நிறைய பேர் வீட்டுல வந்து பாத்திரம் அதிகமா இருக்கும். சோ அதுக்கு வந்து வெசல்ஸ்க்கு அடிஷனலா ஸ்டோர் பண்றது அந்த வெசல் புல்லோட். டீப் டேண்டமே நம்ம 2 அடிஷனலா போட்டுக்கலாம். ஓகே. இது வந்து எவ்வளவு வரைக்கும் ப்ரோ கேஜிஸ்லாம் தாங்கும்? இது வந்து ஒரு 35 to 45 kgs வரைக்கும் உங்களுக்கு வெயிட் தாங்கும். ஓகே. சூப்பர். ஸோ இதெல்லாம் வந்து என்ன ப்ரோ? இதெல்லாம் அந்த இது ஒரு சாம்பிள் பீசஸ். இதெல்லாம் இப்போ எப்படின்னா இது செயின்ட் கோபினோட சாம்பிள் பீசஸ். இது கிளாஸ் சுத்தி அலுமினியம் ஃப்ரேம்ஸ் வரும். ஓகே. ஸோ இந்த ஒரு கிச்சன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமா இருக்கு ப்ரோ ஃபினிஷிங்லாம். ஆமா, கிளாஸ்ன்றனால உங்களுக்கு அந்த மாதிரி ஃபினிஷ்ல இருக்கும். ஓகே. ஓபன் பண்ணுங்க. இது பைஃபோல்ட்ல மேனுவல். நம்ம ஆட்டோமேட்டிக் பார்த்தோம். ஓகே. இது மேனுவல். இங்க வந்து ட்ரிப் ட்ரே யூஸ் பண்ணிருக்கோம். இது நீங்க நார்மலா சிங்க்குக்கு மேல பிளேஸ் பண்ணிட்டா வாஷ் பண்ற பிளேட்ஸ், கிளாஸஸ்லாம் இங்க வச்சிட்டீங்கன்னா இது ரிமூவ் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகே. தென் வந்து டிஷ் வாஷர் வந்து நம்ம இன்பில்ட்டா இங்க பண்ணிருக்கோம். ஓகே. சோ உங்களுக்கு இந்த மாதிரி இன்பில்ட்டா பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா கவுண்ட் ரைட் வந்து 3 feet இன்க்ரீஸ் பண்ணனும். ஓகே. நார்மலா ஸ்டாண்டர்ட்ஸ். ஆமா. இங்க வந்து வாஷோட சிம்னி யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே. ஸோ கைஸ் நம்ம வந்து பார்க்குற பிராண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து செலக்ட் பண்ணுறது தான். ஸோ அவங்க சொன்ன பிராண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பிராண்ட்ஸ்னாலும்
ப்ரோ எல்லாம் நீங்க சொன்ன அந்த 3 பிராண்ட்ஸோ சம்திங் சொன்னீங்கல்ல, ஆமா அது எல்லாத்துலயுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து அக்ரலிக் ஃபினிஷ்னு சொல்லுவாங்க. ஓகே. உங்களுக்கு மற்ற ஃபினிஷோட இது கொஞ்சம் கிளாசினஸ் அதிகமா இருக்கும். ஓகே. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அது. இங்க யூஸ் பண்ணிருக்க ஹேண்டில்ஸ் எல்லாமே டிசைனர் ஹேண்டில்ஸ்னு சொல்லுவாங்க சார். ஓகே. ஸோ இது கூட நம்ம இது கொஞ்சம் உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் ஸ்டைலிஷா இருக்கும், நல்லா இருக்கும். ஓகே ப்ரோ. இது கூட நம்ம வந்து நிறைய வந்து வச்சிருப்பீங்களா ப்ரோ? இருக்கு. ஒரு 3 டைப்ஸ்ல இருக்கு, 3 to 4 டைப்ஸ்ல இருக்கு. நீங்க எதுனாலும் உங்களுடைய இதுதான் கஸ்டமைசேஷன். ஓகே. நம்ம மெயினா வந்து கிச்சனுக்கு ஃபுல்லா வந்து சாஃப்ட் க்ளோசர் தான் கொடுத்துருக்கோம். ஓகே. எல்லாமே சாஃப்ட் க்ளோசர்ஸ் தான் இங்க எல்லாமே கிச்சன் மெயினா. ஓகே. ஸோ நம்ம வந்து எவ்வளோதான் ஃபோர்ஸா க்ளோஸ் பண்ணாலும் ஆமா இதுவே சேம் அதே தான். சாஃப்ட் க்ளோசர் நம்ம கிளாஸ் ஷட்டர்ஸ்க்கும் கொடுத்துருப்போம். ஓ சூப்பர் ப்ரோ. ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து பிரேக் ஆகுது ரொம்ப. ஓகே. அதுவும் இல்லாம இங்க ப்ரொஃபைல் டோர் வித் டிண்டர் கிளாஸ் யூஸ் பண்ணிருக்கோம். கிளாஸ்லயே உங்களுக்கு 3 கலர்ஸ் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து ஜானிட்டரி யூனிட்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த மாப் ஸ்டிக்ஸ் லிக்விட்ஸ் வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இது ஒரு சின்ன ஒரு 10 inches ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்னலாம் வந்து ஒரு கொஞ்சம் கிடைச்சா கூட ஸ்பேஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஸ்பேஸும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதுக்காக. ஓகே ப்ரோ. இது வந்து ஒரு சின்ன டால் யூனிட் மாதிரி தான். ஓகே. எக்ஸ்ட்ராவா நம்ம ப்ரொஃபைல் டோர் வித் டிண்டர் கிளாஸ் யூஸ் பண்ணிருக்கோம். இதுக்கும் சாஃப்ட் க்ளோசர் தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே. நம்ம வந்து சூஸ் பண்றதுனால. ஆமா. ஓகே. நம்ம இந்த மாதிரி நம்ம இப்போ ஓவர் ஹெட்ல இந்த மாதிரி ஸ்பாட் லைட்ஸோ இல்ல கீழே வந்து ப்ரொஃபைல் லைட்ஸ் வேணும்ன்றது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி லைட்ஸ். ஆமா. ஓகே. ஸோ இதெல்லாம் கூட வந்து ஸ்டோரேஜ் தானே ப்ரோ? இதெல்லாம் நார்மல் ஸ்டோரேஜ் தான் இதெல்லாம். ஸோ அது நார்மல் ஸ்டோரேஜா ஆகிறதும் ஸோ நீங்க சொன்ன மாதிரி அடிஷனலா ஆட் பண்றதுன்றது நம்மளோட சாய்ஸ். ஓகே. இது மிக்ஸி புல் அவுட். இதோட வெயிட் கெப்பாசிட்டின்னு பார்த்துட்டீங்கன்னா ஒரு 30 to 35 kgs வரைக்கும் வெயிட் தாங்க இது நார்மல். ஓகே. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு திரும்பி. ஆமா. ஓகே. டாண்டமோட ஆயில் புல் அவுட் சார். இது வந்து எலக்ட்ரோலக்ஸோட ஹாப் இது. ஓகே. இது வந்து கன்சீல்ட் ஹாப் இதுல. ஆமா டச் தான். ஓகே. சூப்பர். ஸோ இந்த மாதிரியும் பாத்தீங்கன்னா ஆமா உங்களுக்கு ஆயில் புல் அவுட் ஸ்பைஸ் ரேக் மாதிரி எதுவும் தனியாக அடிஷனலா வேணா ஒரு சின்னதா ஒரு கார்னர்ல கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து ஸ்மூத் மேட் ஃபினிஷ்னு சொல்லுவாங்க. ஓகே. நம்ம வந்து நார்மலா மேட் சஜஸ்ட் பண்ண மாட்டோம். எதுக்காகனா அது ஒரு டெக்ஸ்சர் ஃபினிஷ் இருக்கும். ஒன்ஸ் ஏதாவது அழுக்குப்பட்டுருச்சுன்னா க்ளீன் பண்றது கஷ்டம். அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் பாத்தீங்கன்னா இந்த ஸ்மூத் மேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓஹோ சூப்பர் ப்ரோ. இதெல்லாம் கூட செம்மையா இருக்கு ப்ரோ. ஆமா இதெல்லாம் வந்து நார்மல் ஹைட்ராலிக் மேட் தான் அது. ஓகே. இங்க யூஸ் பண்ணிருக்கிறது ஆஃப்லேவோட ஆக்ஸ் இது. ஓ இது கூட பிராண்டா ப்ரோ? ஆமா. நான் சரி இந்த மாதிரி தான் சரி. ஸோ இதெல்லாம் மட்டும் தான் பிராண்ட் நினைச்சேன். இல்ல உள்ள போடுறது எல்லாமே பிராண்ட் தான். இப்போ ஹிஞ்சஸ் கூட உங்களுக்கு ஸ்லீக்ல இருந்து போடுறோம் நம்ம. ஓ சூப்பர் ப்ரோ. ஸோ இதெல்லாம் ப்ரோ இதெல்லாம் வந்து இது வந்து சும்மா ஒரு ஓப்பன் ஸ்டோரேஜ் மாதிரி. சப்போஸ் சில பேர் வீட்ல வந்து நமக்கு ஒரு டால் யூனிட் செட்டப்க்கு ஒரு ஸ்பேஸ் இல்லாம கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கவுண்டர் மேலேயே ஒரு பிளேஸ் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு செட்டப்ல பண்ணிருக்கோம். உங்களுக்கு டால் யூனிட்டுக்கும் ஸ்பேஸ் இல்லைன்னா இந்த மாதிரி செமி டால் யூனிட் கவுண்டர் மேலேயே கூட ஸ்பேஸ் பண்ணிருக்கோம். இங்க வந்து ஃப்ளூட்டட் கிளாஸ் போட்டிருக்கோம். ப்ரொஃபைல் டோர்ஸும் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே. ஸோ உள்ள வந்து லைட்டிங் ஷேர் இருக்குல்ல? ஆமா. ஸோ நீங்க சொன்ன மாதிரி இதுவும் டிசைனர் தான். செம்மையா இருக்கு ப்ரோ. எல்லாமே சாஃப்ட் க்ளோசர்ஸ் தான் உங்களுக்கு வரும். ஓகே. ஸோ இதோ பாருங்க. இங்க வந்து ஸ்லீக் பிராண்ட். ஆமா இது வந்து ஸ்லீக்கோட பிராண்ட் ஹாப் இது. ஓகே. உங்களுக்கு சிம்னி அதோட சிம்னியும் ஹாபை பொறுத்த வரைக்கும் 3 feet இல்ல 2 feet வரைக்கும் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. ஓகே ப்ரோ. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் அதே ஸ்டோரேஜ் தானே இது? ஆமா. இது எல்லாமே டாண்டம்ஸ். இங்க யூஸ் பண்ணிருக்கிறது எல்லாமே ஓப்பன் ஸ்டோரேஜ்னு இதுல எல்லாமே டாண்டம்ஸ். இங்க யூஸ் பண்ணிருக்க ஹேண்டிலோ டிசைனர் ஹேண்டில். இன்னொரு டைப் ஆஃப் டிசைனர் ஹேண்டில்ஸ் வந்து ஹை கிளாஸ் ஃபினிஷ்னு சொல்லுவாங்க சார். நார்மலா வந்து ஹை கிளாஸ் ஃபினிஷ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் அதிகமா இருக்கும். ஓகே. எதனாலன்னு பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் பட்ஜெட் வைஸ்லயும் வரும். ஸோ உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸும் அதிகமா இருக்கும். அது அப்படியே ப்ரோ. ஆமா நான் கூட பாத்தீங்கன்னா பெருங்கல்தூர் பிராண்ட்ஸ்ல ஆரஞ்சு கலர் சம்திங் பாத்துருக்கேன். எப்படி ப்ரோ இப்ப நான் வந்து நிறைய பிராண்ட்ஸ் வந்து பண்ணிட்டேன் நான் பிசோ இன்டீரியர் பொறுத்தவரைக்குமே. பெருங்கல்தூர் போனா ஒரு தீம்ல வந்து செட்டப்ல வந்து வச்சிருக்கீங்க கிச்சன் செட்டப்ஸ். அது மட்டும் இல்லாம இப்ப நான் வந்து லாஸ்ட் வீக் அண்ணா நகர்ல போய் எடுத்தேன். ஸோ அண்ணா நகர்லயுமே பாத்தீங்கன்னா ஓவராலா டிஃப்ரெண்டா இருக்கு. இங்கேயுமே பாத்தீங்கன்னா வந்து வேற மாதிரி இருக்கு. என்ன ரீசனுக்காக ப்ரோ? ஏன்னா நான் நிறைய ஷோரூம் போயிருக்கேன்னா ஒரே செட்டப் தான் வச்சிருப்பாங்க எல்லா ஷோரூம்லயும். பட் இந்த ஒரு பிசோ பாயிண்ட் பொறுத்தவரையிலுமே பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் டிஃப்ரெண்டா கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. எப்படி அது? ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு ஷோரூம்லயும் ஒரு விஷயம் நம்ம யூனிக்கா பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து கிளைண்ட்ஸ் எப்படின்னா வந்து ஒரு ஷோரூமுக்கு வந்து விசிட் பண்ணி பார்த்தா தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். கண்டிப்பா. இப்போ வந்து அவங்க வந்து கேட்லாக்ல பாக்குறதோட வந்து நேர்ல வந்து பார்த்தாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு இது நல்லா இருக்கும். சூப்பர் ப்ரோ. ஸோ இதெல்லாம் வந்து இன்னும்
இந்த ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்னு சொன்னீங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு ப்ரோ. அது நம்ம கிச்சனுக்கு ஏத்த மாதிரி தான் ப்ரோ. அது நம்ம சில பேர் கிச்சன் அதிகம் பெருசா இருந்துச்சுன்னா நமக்கு ஷட்டர்ஸும் ஸ்டோரேஜஸும் அதிகமா வரும். அந்த மாதிரி தான் நமக்கு. சூப்பர் ப்ரோ. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான இதெல்லாம் நார்மல் வுட்டன் ஃப்ரேம்லயே வந்து கிளாஸ் யூஸ் பண்ணுறது. ஆமா. நம்ம ப்ரொஃபைல் டோர்ஸ் வந்து கொஞ்சம் பார்க்க லுக் வைஸ் நல்லா இருக்கும். நம்ம வுட்டன் ஃப்ரேம்ல இந்த மாதிரி நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க. எனக்கு வந்து வுட்ல விண்டேஜா வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கூட போய்க்கலாம். சூப்பர் ப்ரோ. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா வுட் தானா? ஆமா. வுட்ல எப்படி ப்ரோ? ஸோ நீங்க வந்து இந்த மாதிரியான மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணும்போது குவாலிட்டி பயங்கரமா இருக்கும். எல்லாமே ஆக்சுவலா எல்லாமே பிளைவுட்ஸ் தான். மேல ஓட்ட லேமினேட்ஸ் மட்டும் உங்களுக்கு வேற. இது வந்து வுட்டன் லேமினேட்ஸ். இது ஓஹோ. இது வந்து பிளைவுட்ஸ்லயே ஃப்ரேம் மாதிரி கட் பண்ணி கிளாஸ் ஃபிக்ஸ் பண்றது தான். ஓகே சூப்பர் ப்ரோ. ஸோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா வந்து வுட்டன்ல பாத்தீங்கன்னா வந்து ரெடி பண்ணிருக்காங்க. ஆமா. ஸோ இது என்ன ப்ரோ? இதுல பாத்தீங்கன்னா இது வந்து எலக்ட்ரோலக்ஸோட ஹாப். இது 2 feet ஹாப். இது ஓகே. ஸோ கரெக்டா இருக்கும். நமக்கு வந்து சைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதான் இப்ப டிஷ் வாஷர் அந்த மாதிரி போறாங்கன்னா கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ணி தான். அது போகாம இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? பண்ணிக்கலாம். ஏன்னா சில பேர் வந்து ஹைட்டா இருக்காங்க, ரொம்ப கீழே சமைக்க முடியாதுன்னா பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதெல்லாம் என்ன மாதிரியான ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கீங்க? இங்க சேம் அதே டேண்டம்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கோம். இங்க என்ன ஹேண்டில்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஜே ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ். ஓகே கைஸ், இப்போ நீங்க பார்த்ததுலயே தெரியும் நிறைய ஹேண்டில்ஸ் பாத்தீங்கன்னா வந்து கலர் ஆப்ஷன்ஸோட இருக்கும் உங்களுக்கு. எல்லா ஹேண்டில்ஸுமே 3 colors to 4 colors இருக்கும் உங்களுக்கு. ஓ சூப்பர் ப்ரோ. ஓகே. ஸோ இதெல்லாம் பாருங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் ஆல்சோ பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ், எல்லாமே ஸ்டோரேஜ் தான். இல்ல இது வந்து நமக்கு வந்து வெஜிடபிள் கட்டிங் ட்ரே. ஓ ஓகே சூப்பர் ப்ரோ. ஸோ ஈஸியா இருக்கும் உள்ள இது பண்றதுக்கும். ஓகே. ஸோ லேடிஸ் வந்து யூஸ் பண்றாங்கன்னா கொஞ்சம் இது பண்ணிலாம் வந்து இது பண்ண வேண்டியது இல்லை. எல்லாமே நம்ம ஸ்டோரேஜ்குள்ளே எடுத்துட்டு வந்துக்கலாம். சூப்பர். ஓகே. ஸோ இதெல்லாம் என்ன ப்ரோ? இது வந்து ஒரு டால் யூனிட்லேயே நம்ம ஓடிஜி ஓவனுக்கு ஒரு தனி ஸ்பேஸ் கொடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ கீழே வந்து ஒரு விக்கெட் பாஸ்கெட் யூஸ் பண்ணியிருக்கோம் சார். ஐயோ. ஓகே ப்ரோ. இப்போ இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ நான் வந்து ஒரு கஸ்டமரா வராங்க, எனக்கு வந்து இப்போ இதே மாதிரி கிச்சன் நான் வந்து எனக்கு வேணும் எங்க வீட்டுல அப்படின்னு நான் உங்ககிட்ட வந்து சொல்லும் போது நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னவா இருக்கும் உங்களோடது? ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன் பண்ணுவோம் ப்ரோ. டிசைன் பண்ணி கிளைண்ட்ஸ்க்கு கொடுத்து அது சாட்டிஸ்ஃபைட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மெட்டீரியல் வந்து ப்ரொடக்ஷனுக்கு புஷ் பண்ணுவோம். இப்போ டிசைன்னா எப்படி சொல்றது ப்ரோ? எனக்கு இதே டிசைன் தான் வேணும், இப்படியே என்னோட வீட்ல வந்து போட்டுருங்கன்னும் போது அது எப்படி பண்ணுவீங்க? சைட் விசிட் பண்ணுவோம் சார். ஃபர்ஸ்ட் அது பண்ணி ஃபர்ஸ்ட் இனிஷியலா சைட் விசிட் பண்ணுவோம். அவங்க கேக்குறாங்க அதனால நம்ம பண்ணி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அப்படிலாம் பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட் இனிஷியலா சைட் விசிட் பண்ணுவோம். அவங்க கிட்ட கிளைண்ட்ஸ் கிட்ட இதெல்லாம் என்னென்ன பண்ண முடியாதுன்றது டைரக்டா சொல்லிடுவீங்க. கண்டிப்பா சொல்லிடுவோம். ஓகே. சோ மேக்ஸிமம் அவங்க எப்படி வேணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சோ மேக்ஸிமம் வந்து உங்களோட பெஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பண்ணிக்கலாம். ஓகே சூப்பர். இது வந்து ஓபன் பூஜா யூனிட் செட்டப் சார். இது ஓகே. உங்களுக்கு பூஜாக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸ் கொடுத்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி செட்டப்ல பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு சில அபார்ட்மெண்ட்ஸ்ல இந்த மாதிரி ஸ்பேஸ் தர மாட்டாங்க. சோ அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு யூனிட்டா கூட நம்ம பண்ணிக்கலாம். சோ டோர் வச்சு பக்கா பண்ணிக்கலாம். இப்ப சிஎன்சி டிசைன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுதான் ஸ்டாண்டர்ட்ஸ்னு இல்ல. நம்ம கிட்ட ஒரு 50+ ஆப்ஷன்ஸ் இருக்கு டிசைன்ஸ் பொறுத்த மட்டும். ஓகே. சோ நம்ம இதுல வந்து என்ன டிசைன் சொன்னாலும் இல்ல நீங்க ஏதாவது ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு வந்து பண்ண சொல்றீங்கனாலும் பண்ணிக்கலாம். சோ இதுல மட்டும் இல்ல ப்ரோ, நம்ம வந்து ஒரு போட்டோ எடுத்து சம்திங் வந்து எனக்கு இந்த மாதிரி கிச்சன் நீங்க எதுல இருந்து ஒரு இமேஜஸ் வேணும்னு கேட்டிங்கனாலும் பண்ணிக்கலாம். பிரச்சனை இல்ல. பெட்ரூமா இருக்கட்டும் ஏதாவது இருக்கட்டும். ஓகே சூப்பர். சோ கீழ பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்திருக்கோம். ஓகே சூப்பர் ப்ரோ. சோ நெக்ஸ்ட் அது இங்க வந்து ஓபன் புக் ஷெல்ஃப் கொடுத்திருக்கோம் சார். ஓகே. உங்களுக்கு புக் ஷெல்ஃப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிசைன்ஸ் என்ன எப்படினாலும் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்ல. ஓகே. சோ இது என்ன ப்ரோ? இது வுட்டா எப்படி ப்ரோ? இது பிளைவுட்ஸ்ல லேமினேட் பேஸ்டிங் தான் அது எல்லாமே. ஓகே. இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் செட்டப் சார். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து வேற லெவலான அப்படியே வந்து ஸ்டடி யூனிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு பெட்டு. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து லைட்டிங்கோட மேலேயும் பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ இதில் வந்து என்னென்னலாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க? ஓகே. இங்கே வார்ட்ரோப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. இங்கே வந்து அரிஸ்டோட வார்ட்ரோப் யூஸ் பண்ணியிருக்கோம் சார். ஐயோ அந்த கிளாஸ் ஃபினிஷில் இது வந்து மிரர் ஃபினிஷ். இது வித் ஃப்ராஸ்டட் ஸ்டிக்கர்ஸோட வரும். இது எப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டு சீலிங்கும் பண்ணிக்கலாம். இல்ல சில பேர் வீட்ல லாஃப்ட் செப்பரேட்டா தனியா போட்டிருக்காங்க அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரி ஹைட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு லாஃப்ட் செப்பரேட்டாவும் கொடுத்துக்கலாம். ஓ சூப்பர் ப்ரோ. இதோ பாருங்க. வார்ட்ரோபோட இன்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்க நீடை பொறுத்து நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணிக்கிறது தான். ஓகே ப்ரோ. இப்போ வந்து நம்ம இப்போ வீட்டில் வந்து சொல்றோம் எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டோரேஜ்லாம் இருக்கு ஓப்பனா, எனக்கு வந்து வெறும்னா இந்த மிரர் இது மட்டும் போடணும்னாலும் செப்பரேட்டா இது மட்டுமே பண்ணி கொடுப்பீங்களா?
பண்ணிக்கலாம். ஓகே, இது மட்டும் போடணும், இந்த டோர் மட்டும் எனக்கு போடணும், உங்களோட பிசோ போது வேணும்னாலும் பண்ணிக்கலாம். ஓ சூப்பர் ப்ரோ. ஓகே, ஸோ இதுலேயே வந்து நிறைய டிசைன்ஸ்லாம் வச்சிருக்கீங்களா ப்ரோ? இதில் டிசைன்ஸ் இருக்கு. இங்க யூஸ் பண்ணியிருக்கிறது இந்த மிரர் ஃபினிஷ்ல வர்றது இது. ஓகே சூப்பர். இங்க வந்து ஜுவல்ஸ் புல் அவுட்டுக்காக இது வச்சிருக்கோம். ஓ சூப்பர் ப்ரோ. ஓகே, இது வந்து ஷூஸ் புல் அவுட் இது. ஐயோ சூப்பர். நமக்கு அரிஸ்டோ வார்ட்ரோப் பொறுத்த வரைக்கும் இதையும் இதுதான் வரும், சாஃப்ட் க்ளோசர்ஸ் தான் வரும் எல்லாம். ஓ சூப்பர். ஓகே, நமக்கு வந்து ஒரு வார்ட்ரோப் பக்கத்துல ஒரு காட் பக்கத்துல ஸ்டோரேஜ் கம்மியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் பண்ணிக்கலாம். ப்ரோ கிளாஸே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கு. ஆமா, இது வந்து பவுலிங் மிரர்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கார்னர்ஸ் எதுவுமே ஷார்ப்பா இருக்காது. ஓகே, கீழே வந்து ஒரு சின்னதா ஒரு டிரா மாதிரி கொடுத்துருக்கோம். நம்ம கார்ட்டூன் டிசைன் பண்ணிட்டு இருக்கோம் சார், வித் ஹெட்போர்ட் டிசைன். கார்ட்டூன் ப்ரோ நான் பார்த்ததே இல்லையே. கார்ட் எல்லாத்துலயுமே வச்சிருப்பீங்க, பட் நார்மலா இது இல்ல, நம்ம கார்ட்டூன் வித் ஹைட்ராலிக் ஸ்டோரேஜோட பண்ணிட்டு தான் இருக்கும். ஓ இது வித்தவுட் ஸ்டோரேஜ். இது ஓகே, ஹெட்போர்டு நமக்கு உங்க ஏத்த டிசைன் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். சூப்பர். ஓகே, பின்னாடி என்ன ப்ரோ அது? இது வந்து லூவர்ஸ்னு சொல்லுவாங்க சார். இது எப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு வால் ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி லூவர்ஸ்ன்றது மார்க்கெட்ல அவைலபிள். வெறும் வாங்கி இன்டர்லாக் மெத்தட்ல ஃபிக்ஸ் பண்றது இது எல்லாம். ஓகே, ரெண்டு சைடும் வந்து வால் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ வால்பேப்பர்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ். வால்பேப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்க கலெக்ஷன்ஸ் அதிகமாவே இருக்கும். சூப்பர். ஓகே, ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ப்ரோ. இது வந்து டிசைனர் ஃபால் சீலிங்னு சொல்லுவாங்க சார். இது வந்து உங்களுக்கு இப்போ பெட்ரூம்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டிசைனர் ஃபால் சீலிங் போனீங்கன்னா உங்களுக்கு லுக் வைஸ் நல்லா இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, இங்க வந்து ஒரு டிவி யூனிட் பண்ணிருக்கோம் சார். சேம் அதே லூவர்ஸ்ன்ற மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணிருக்கோம். உங்களுக்கு லூவர்ஸோட இது வேணாம்னு நினைச்சீங்கன்னா, கொஞ்சம் பட்ஜெட் வைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஃபேக்டரியிலே பண்ற ப்ரூ கட் இருக்கு. நான் அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், இன்னும் அடுத்து வரும். அது இங்க வந்து வால் மவுண்டட் டிவி பாட்டம் யூஸ் பண்ணிருக்கோம் சார், வித் ப்ரொஃபைல் டோர்ஸ் வித் டவுன்வர்ட்ஸ் ஓப்பனிங். இது எல்லாமே ஓகே ஓகே ஓகே. இல்ல உங்களுக்கு டிராவா வேணும்னு நினைச்சீங்கனாலும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டால் யூனிட், ஓப்பன் டால் யூனிட். இது சூப்பர் ப்ரோ. ஓகே, ஸோ அப்படியே வந்து இப்படி வந்தோம். இங்க வந்து ஸ்டடி யூனிட் யூஸ் பண்ணிருக்கோம் சார், வித் அட்டாச்சபிள் சைட் டேபிளோட. ஓகே சூப்பர். ஓகே, மேல பாத்தீங்கன்னா அது என்ன ப்ரோ, அது ஸ்டோரேஜா? ஆமா, இது எல்லாமே ஓவர் ஹெட்டோட ஸ்டோரேஜ். இதுவும் ஸ்டோரேஜ். ஆமா, இது வந்து ஹைட்ராலிக் ஓப்பனிங். சூப்பர் ப்ரோ. ஓகே, ஸோ இந்த மாதிரி கர்டைன்ஸ் ஆல்சோ நமக்கு வெண்டா சைஸ் தான் பண்றோம், ஸோ பண்ணிக்கலாம். சூப்பர் ப்ரோ. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து மாஸ்டர் பெட்ரூம்ல ப்ரோ இதெல்லாம் வந்து சும்மா வச்சிருக்கீங்க, இன்னும் நிறைய உங்ககிட்ட வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து கெஃபெட்டேரியா. அது ஓகே. இங்க யூஸ் பண்ணிருக்க மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ரப்பர் வுட். இது ரப்பர் வுட்னு சொல்லுவாங்க. ஓகே, உங்களுக்கு ரப்பர் வுட்ன்றனால எட்ஜஸ்லாம் கொஞ்சம் வந்து கர்வா இருக்கும். ஓகே, இதுவே நீங்க பிளைவுட்ஸ்ல பண்ணலாம், பட் வந்து ஷார்ப்பா வரும், கார்னர்ஸ் மட்டும் ஓரளவுக்கு கொஞ்சம். ஓகே, ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா சம ஒரு குவாலிட்டியான. ஆமா, இது ரப்பர் வுட்ன்றனால அந்த குவாலிட்டி இருக்கும். சூப்பர். ஓகே, ஸோ இந்த ஒரு மாதிரி டிசைன்ஸ்மே வந்து இது வந்து ராஃப்டர்ஸ்னு சொல்லுவாங்க சார். ஓகே, இப்போ நம்ம ஏதாவது ஒரு வாலை ஹைலைட் பண்ணோம், இல்லை இந்த மாதிரி கெஃபெட்டேரியா ஹைலைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது ராஃப்டர்ஸ் தான். ஸோ இதுவும் பிளைவுட்ல லேமினேட் பேஸ்டிங்ல பண்ணுறது தான் அது. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லைட்டிங்ஸ்லாம் வருது இல்லை? ஆமா, இது எல்லாமே ஸ்பாட் லைட்ஸ். அது சூப்பர். ஓகே, இது வந்து கிட்ஸ் பெட்ரூம் செட்டப். இது பங்கர் பெட் கான்செப்ட்ல பண்ணியிருக்கோம். அது இது வந்து ரப்பர் வுட்ல மேக் பண்ணது, சேம் அதே மெட்டீரியல் தான் அது. ஓகே, உங்களுக்கு அந்த ரப்பர் வுட்ன்றதுனால அந்த பாலிஷ்னஸ் தெரியும். இதே பிளைவுட்ஸ்லனா உங்களுக்கு வேணுன்ற கலர்ஸ் பொறுத்து நம்ம பண்ணிக்கலாம். பிளைவுட்ஸ்ல இது பண்ணலாம். சூப்பர் ப்ரோ. கீழே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் படுத்துக்கிற மாதிரி, மேலே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் படுத்துக்கிற மாதிரி. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே வந்து ஒரு புக் ஷெல்ஃப் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சூப்பர். ஸோ இந்த ஒரு ரூம்லேயே எனக்கு வந்து ஸ்டடி டேபிள் வேணும், பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரியும் பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தீம்லும் வந்து வச்சிருக்கீங்க. அது வந்து என்ன ப்ரோ இங்க யூஸ் பண்ணிருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா வால் பேப்பர்ஸ், கஸ்டமைஸ்டு வால் பேப்பர்ஸ், கிட்ஸ் பெட்ரூம்கானது. ஓகே, இங்க வந்து சிஎன்சி கட் பேனல்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, இந்த ஸ்டார்ஸ் கிளவுட்ஸ் எல்லாமே சிஎன்சி பேனல்ஸ் தான். இப்போ உங்களுக்கு இந்த ஸ்டார்ஸ்லயே வந்து ஹேண்டில்ஸ் மாதிரி வேணும், வார்ட்ரோப் ஹேண்டில்ஸ் மாதிரி வேணாலும் பண்ணிக்கலாம். சூப்பர். ஓகே, ஸோ இது ஆல்சோ பாத்தீங்கன்னா நம்ம வந்து கேட்குற டிசைன்ஸ்லேயே பண்ணி கொடுத்துருவோம், பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து செயின்ட் கோபினோட வார்ட்ரோப் சார். இது சேம் அதே கிளாஸ் ஃபினிஷ் தான் நம்ம கிச்சன் பார்த்துருப்போம். ஸோ அதுலேயே ஒரு வார்ட்ரோப்ஸ். இது சூப்பர். ஸோ பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா. ஓகே, ஸோ இது என்ன ப்ரோ? இது வந்து ஹெட்டிக்கோட பிராண்ட். இது இதுல இந்த பிராண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் அதிகம். எதனால? ஆமா, எப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிளாஸ், இது வந்து ஃபேப்ரிக். இது ஆக்சுவலா மேல இருக்கிறது. ஓஹோ, இது ஃபேப்ரிக் மேல கிளாஸ் பிளேஸ் பண்ணிருக்காங்க. சேம் அதே மாதிரி இது வெறும் லேமினேட் மேலயும் கிளாஸ் பிளேஸ் பண்ணிருக்காங்க. அக்ரிலிக் லேமினேட் ஃப்ளூட்டட். இது ஓகே. இல்ல உங்களுக்கு இந்த கிளாஸ் கொஞ்சம் பயமா இருக்கு, சேஃப்டி இஷ்யூஸ்லாம் இருக்குன்னா உங்களுக்கு வந்து
பிளைவுட்ஸ்லேயே ஃபுல்லாக கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ இது என்ன ப்ரோ இது? இது நம்ம ஒரு ஃபாயர் யூனிட் அந்த மாதிரி ஏதாவது இடத்துல இந்த ஸ்டோன் கிளாடிக் வேணும்னாலும் பண்ணிக்கலாம். ஓகே. ஸ்டோன் இது ஸ்டோன் கிளாட். ஓகே. இந்த இதுலயே வந்து நிறைய வச்சிருக்கீங்களா? ஓகே. கீழே வந்து பெபிள் பாக்ஸ் வச்சிருக்கோம் சார். இதுவும் சேம் ஃபாயர்ல யூஸ் பண்றது தான். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, நம்ம பார்த்த கிச்சன்லயே பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருக்கு. இது என்ன ப்ரோ இது? இது வந்து நம்ம இன்னொரு கிச்சன்ல ஸ்மூத் மேட் ஃபினிஷ் பார்த்தோம்ல, சேம் அதே ஃபினிஷ் தான். எக்ஸ்ட்ராவா இந்த பீடிங் மட்டும் பண்ணிருக்கோம். இதுக்கு வந்து விண்டேஜ் ஸ்டைல்னால அந்த செட்டப்ல பண்ணுன்றதுக்காக நம்ம இது பண்ணிருக்கோம். ஓகே. சோ இதெல்லாம் ப்ரோ இதெல்லாம் ஸ்டோரேஜ்? இதெல்லாம் ஸ்டோரேஜஸ் தான். ஓகே. அது வுட்ல இருக்கு. ஆமா, இது பிளைவுட். இது வந்து சும்மா ஒரு கப்ஸ் வைக்கிறதுக்கான ஸ்டோரேஜ். ஆமா. சூப்பர் ப்ரோ. இங்க யூஸ் பண்ணிருக்க ஹேண்டில்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜி ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ்னு சொல்லுவோம். இது இன்னொரு டைப் ஆஃப் ஹேண்டில்ஸ். சூப்பர் ப்ரோ. ப்ரோ இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம்ல? இது பிவிசி மெட்டீரியல் தான், நீங்க ரிமூவ் பண்ணிட்டு கூட வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. அதே மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது கரை சம்திங் வந்து ஏதாவது பட்டுதுன்னா தொடச்சாலே போயிடும். இது நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் கிச்சன் தான் இது. ஓகே. ஸோ இப்போ வந்து ஆமாம்ல, ஸோ யூஸ்ல இருக்க கிச்சனு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜஸ். ஸோ இந்த சைட்லேயும் வந்து இது எல்லாமே டேண்டம்ஸ் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாம். ஓகே. சூப்பர் ப்ரோ. ஓகே. ஸோ இந்த மாதிரியும் பார்த்தீங்கன்னா இது சிஎன்சி டிசைன்ஸ் தான் நம்ம பண்ணுறது தான். ஓகே. இங்கே இது வந்து வேனிட்டி செட்டப் பண்ணியிருக்கோம். இங்க வந்து சேம் அதே ஜி ப்ரொஃபைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், ஹேண்டில்ஸ் எல்லாமே. ஓகே. நம்ம வந்து நமக்கு நார்மலா வந்து வாஷ் பேஷன் கீழே அதோட பைப் லைன்ஸ் போகும், அதை கவர் பண்றதுக்கு இந்த யூ ஷேப் மாதிரி கட் பண்ணி நம்ம டிராஸ் கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ அதுக்கு அதோட அவுட்லெட் வந்து உங்களுக்கு அங்கே தெரியும். ஓஹோ சூப்பர். க்ளோஸ் பண்ணீங்கன்னா அது கூட தெரியாது. தெரியாது. ஓகே. இது வந்து ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஆமா, சேம் அதே மாதிரி தான். டிஷ் வாஷர் வாஷிங் மிஷின்க்குலாம் ஒரே ஹைட் தான் வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வாஷிங் மிஷின் இன்பில்ட்டா வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி 3 ஃபீட்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் கவுண்டர் ஹைட் மட்டும். ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டால் யூனிட் வந்து யூஸ்டு கிளாத்ஸுக்கு ஹேங் பண்ணுறதுக்கு ஹூக்ஸ் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து லாண்ட்ரி யூனிட்ஸ் உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக டோர்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். நம்ம லிவிங்கையும் கிச்சனையும் டிவைட் பண்ணுறதுக்கு ஒரு நடுவில் ஒரு பார்ட்டிஷன் கொடுத்துருக்கோம் சார். ஓகே. வித் சிஎன்சி டிசைன்ஸோட கொடுத்துருக்கோம். இது வந்து வித் ஸ்டோரேஜ். உங்களுக்கு வித்தவுட் ஸ்டோரேஜும் நம்ம பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்பேஸ் அங்கே கம்மியாக தான் இருக்குன்னு நினச்சிங்கன்னா வித்தவுட் ஸ்டோரேஜும் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்டோரேஜோட பண்ணியிருக்கோம். ஓகே சூப்பர். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லிவிங். ஆமாம். ஓகே. இங்கே ஃபுல் டு சீலிங்க்கு ஒரு டிவி யூனிட் பண்ணியிருக்கோம் சார். 2 சைடு டால் யூனிட் வித் மிரர் லேமினேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் டால் யூனிட்குள்ள. இது மிரர் லேமினேட்ஸ், இது மிரர் கிடையாது. இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி ஸ்பாட் லைட்ஸோ இல்லை ப்ரொஃபைல் லைட்ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சூப்பர். சோஃபா வால் பின்னாடி ஏதாவது ஹைலைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வால் மோல்டிங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் சார். ஓகே. இது என்ன ப்ரோ மெட்டீரியல்? இது வந்து பிரிண்டட் வால் பேப்பர்ஸ் தான் சார். ஓ, வால் பேப்பர்ஸ். ஆமாம். ஓகே. ஸோ இந்த மாதிரியும் பார்த்தீங்கன்னா வந்து ஆமாம், இது சிஎன்சி ஃபால் சீலிங். சூப்பர். ஸோ நிறைய பேர் வீட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பெட்ரூம் வந்து நிறைய பேர் வீட்டில் இருக்கும். ஸோ மாஸ்டர் பெட்ரூம் பொறுத்தவரையிலுமே நிறைய இருக்கும் பண்ணுறதுக்கு. இந்த ஒரு சின்ன பெட்ரூம்லேயே வந்து இவ்வளோ பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. இங்கே வார்ட்ரோப்ஸ் 2 டைப்ஸ் ஆஃப் வார்ட்ரோப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆஃப்லேயோடது ஸ்லைடிங். இது இதில் வெறும் உங்களால் பிளைவுட்ஸில் மட்டும்தான் பண்ண முடியும். வேணா இந்த மாதிரி மினிமலாக கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஓப்பனபிள் வார்ட்ரோப் சார். இது ஓகே. இதுல நம்ம என்ன ஒரு அடிஷ்னலா என்ன ஆட் பண்ணிருக்கோம்னு பாத்துட்டீங்கன்னா ஃப்ரேம் மாதிரி கட் பண்ணி நடுவுல வந்து ராட்டன் மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்கோம். ஆக்சுவலா இது நம்ம பழைய காலத்து சேர்ஸ்ல இருக்கும் அது இந்த மெட்டீரியல். சோ அத உள்ள வச்சு சாண்ட்விச் மெத்தட்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல கிளாஸ் வச்சிருக்கோம். ஓகே சூப்பர் ப்ரோ. மேல கூட பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் தான் இல்ல அது? இது மேலேயும் ஸ்டோரேஜ் தான் சார் எல்லாம். ஓகே சூப்பர். சோ இது பாருங்களா. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக. இது ட்ரெஸ்ஸிங் யூனிட். உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னா இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். பின்னாடி லூவர்ஸ்ன்ற மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவே உங்களுக்கு மிரர் பொறுத்த வரைக்கும் உங்க ஷேப் எதுனாலும் பண்ணிக்கலாம். ஓ அப்படியா ப்ரோ? ஆமாம். ஓகே. ஸோ இந்த ஒரு காட்டுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி என்ன ப்ரோ அது? இதுவா வால்பேப்பரா? இது வால்பேப்பர்ஸ் தான் சார். ஓகே. வால்பேப்பர்ஸ் பண்ணி கார்னர்ல இந்த மாதிரி பீடிங் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு இதுக்காக நம்ம இது வந்து குயின் சைஸ் காட் இது வித் ஸ்டோரேஜோட இருக்கு. ஓ சூப்பர். ஓகே. இதுவே உங்களுக்கு சைட் ஸ்டோரேஜா வேணும், புல் பண்ற மாதிரி வேணாலும் பண்ணிக்கலாம். ஓ ஓகே. ஸோ இது என்ன ப்ரோ? ஒரு சின்ன டிவி செட்டப் சார். இது சேம் மோல்டிங்ஸ்ன்ற மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம் சும்மா அந்த விண்டேஜ் ஸ்டைலுக்காக. ஓகே சூப்பர். இது எல்லாமே வந்து டவுன்வர்ட்ஸ் ஓப்பனிங்ல வரும். இல்லை உங்களுக்கு ட்ராவா வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ
சூப்பர். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே பார்த்தோம். எனக்கு வந்து என்னன்னா, நான் வந்து பிசோப்போ இன்டீரியர் எல்லா பிரான்ச்சுமே வந்து ஆல்மோஸ்ட் நான் வந்து போயிருக்கேன். பட் இந்த ஒரு பிரான்ச்சும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வரேன் நான். ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லைவா இந்த மாதிரி வைக்கல சில ஷோரூம்ல. கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வேற இருந்துச்சு. ஸோ பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைவா பார்க்கும்போது இன்னும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சூப்பர் ப்ரோ. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம பார்த்துட்டு வர சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா வந்து பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக. ஓகேங்களா? பிரான்ச்சஸ் வந்து சொல்லிடுங்க ப்ரோ. டோட்டலாக வந்து 5 பிரான்ச்சஸ் இருக்குது. OMR, வடபழனி, காட்டுப்பாக்கம், பெருங்களத்தூர், அண்ணா நகர். ஓகே ப்ரோ. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து மெயினான இடத்துல எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து கவர் பண்ணிட்டீங்க. ஓகே ப்ரோ. ஸோ ஃபைனலி நம்ம பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட்டுட்டு நம்ம நேரில் வந்து பார்த்தீங்கன்னா லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபினிஷ்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பிடிக்கும் கண்டிப்பாக. ஓகே. ஸோ ஒரு மெட்டீரியல் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ ஓகே ப்ரோ. ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஓகே, தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ.